ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அழுக்காக இருக்கிற மிக்ஸி எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு தான் பார்க்க போகிறோம். என்னோடய வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மிக்ஸி க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. பசங்களெல்லாம் ஸ்கூலில் அவசரமாக அனுப்பி விட்டதுக்கப்புறம் மிக்ஸி எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு டைமே கிடைக்கிறதில்ல. அதனால் நான் வந்துட்டு அப்படியே க்ளீன் பண்ணாமல் வச்சு 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 ரொம்ப அழுக்காயிடுச்சு. அது இன்றைக்கி எடுத்து நம்ம சுத்தம் பண்ணலாம், க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இன்றைக்கி அந்த மிக்ஸி எடுத்து வச்சுருக்கிறேன். சரி, நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களை காமிக்கிறேன். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன எடுத்துருக்குறேன் அப்படின்னா, பேக்கிங் சோடா எடுத்துருக்குறோம். பேக்கிங் சோடாக்கு நீங்கள் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சோடாப்புன்னு சொல்கிறாங்க. அந்த சோடாப்பு இல்லாட்டி அந்த பேக்கிங் சோடா, சரி நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு தெரியல. அதுக்கு நான் பேக்கிங் சோடான்னு சொல்கிறேன். அந்த பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக வினிகர் சேர்த்திக்கோங்க. வினிகரும் இந்த பேக்கிங் சோடாவும் சேர்த்து ஒரு பேஸ்ட்டு மாதிரி பண்ணிக்கோங்க. இல்லை நிறைய பேர் என்ன பண்ணுறேன்னா, பேக்கிங் சோடா அதிலே தூவி விட்டுட்டு லைட்டாக வினிகர் அது மேலே லைட்டாக தளிச்சு விட்ற மாதிரியும் பண்ணுறாங்க. நான் அது மாதிரி பண்ணலை. ஏன்னா எனக்கு அது உள்ளே போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கனால நான் தனியாக ஒரு பவுலில் எடுத்து உங்ககிட்ட பழைய ஏதாவது டூத் ப்ரஷ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு இந்த வினிகரும் இந்த பேக்கிங் சோடாவும் இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு அந்த ப்ரெஷ்ஷிலே எல்லா இடத்துலையும் தடவி விட்டுருணும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் ரொம்ப அழுக்காக இருக்கிறனால அந்த அழுக்கு எல்லாமே ஃபஸ்ட்டு எடுத்துடணும். அதுக்கு நான் ஒரு டூத் பிக்ஸு தான் இங்கே எடுத்துருக்குறேன். ஏன்னா மற்ற ஸ்பூனில் இல்லாட்டி அந்த ப்ரெஷ்ஷில் கூட தேய்ச்சா கூட அந்த மிக்சியில் எல்லா இடத்துலையுமே படாது. அதனால் அது நல்லா க்ளீன் ஆகாது. டூத் பிக்ஸாக இருந்துச்சுன்னா நமக்கு எல்லா இடத்துலையும் நல்லா கரெக்டாக குத்தி விட்டு ஒரு மாதிரி சொரண்டி எடுத்துடலாம் நம்ம. பாருங்க, நான் அந்த டூத் பிக்ஸ் வச்சு இப்போ க்ளீன் பண்ணுறேன். அது ஃபஸ்ட்டு நம்ம டூத் பிக்ஸ் வச்சு சுரண்டி எடுத்துட்டோன்னா கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி தான். சும்மா ஜஸ்ட் அந்த டூத் பிக்ஸ் வச்சு பார்த்து இப்படி பண்ணும்போதே நீங்களே பாருங்கள், அது அழுக்கு எல்லாமே அப்படியே அதுலேயே வந்துடும். நீங்கள் துணி வச்சு தொடச்சா கூட கொஞ்சம் க்ளீனாக தான் இருக்கும். ஆனால் நம்ம என்ன சொல்கிறது, புதுசு மாதிரி நல்லா க்ளீன் பண்ணணுன்னுக்கோசரம் தான் இப்போ அந்த பேக்கிங் சோடாவும் வினிகரும் எடுத்துருக்குறேன். உங்களுக்கு இது டூத் பிக்ஸே இல்லை அப்படின்னா ஏதாவது பட்ஸு கூட இருந்தால் கூட அது வச்சு கூட இப்படி க்ளீன் பண்ணிக்கலாம். அந்த கேப்லலாம் பார்த்தீங்கன்னா நான் பட்ஸை வச்சு போட்டிருக்குறேன். ஏன்னா நல்லா உள்ளே போய் நல்லா அப்படியே க்ளீன் ஆகிறதுக்கு பட்ஸுமே நான் யூஸ் பண்ணோம். இப்படி பாருங்கள், இந்த பக்கமும் இப்படியே எங்கெங்கெல்லாம் அழுக்கு ரொம்ப இருக்குதோ அதெல்லாம் இப்படி ஒரு டூத் பிக்ஸை வச்சு இப்படி லைட்டாக குத்தி விட்டு க்ளீன் பண்ணி விட்டுருங்க ஃபஸ்ட்டு. அது இப்படியே ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த இருக்கிற பேஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து தடவி விட்டுட்டோம். ஆக்சுவலி நான் தடவி விடுறது இதில் ஒரு வீடியோவே எடுக்கலை. ஏன்னா நான் எடுத்தேன், ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ஓடவே இல்லை. எனக்கு தெரியல, அந்த வீடியோ ஸ்டாப் ஆனதே எனக்கு தெரியலேருந்து நான் அப்ளை பண்ணி முடித்த பின்னாடி தான் பார்த்தேன் அது எப்படி ஐயோ வீடியோ ஸ்டாப் ஆகிடுச்சுங்கிறது. இப்போ நான் இப்போ ப்ரெஷ்ஷில் காமிக்கிற மாதிரியே தான் ஃபுல்லாக அந்த மிக்சியில் உங்களுக்கு அழுக்கு இருக்கிற இடத்துல எல்லா இடத்துலையுமே தேய்ச்சி விட்டுருங்க நல்லா. ரொம்ப தண்ணி மாதிரியும் இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு பேஸ்ட்டு மாதிரி இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த ஹால்ஸில் உள்ளெல்லாம் போயிடக்கூடாது. தண்ணி மாதிரி இருந்துச்சு, அது உள்ளெல்லாம் போயிடுச்சுன்னா ஒர்க் ஆகாமல் போயிடும் மிக்ஸி. அதனால் லைட்டாக பேஸ்ட்டு மாதிரி எடுத்துகிட்டு எல்லா இடத்துலையுமே நீங்கள் அந்த ப்ரெஷ் வச்சு அப்ளை பண்ணி விட்டுருங்க. அப்ளை பண்ணி விட்டுட்டு நீங்கள் உடனேயே தொடச்சி எடுத்தாலும் சரி, இல்லை ஒரு 5 நிமிஷம் கழித்து க்ளீன் பண்ணாலும் சரி. பாருங்கள், அந்த இடத்துல தான் இப்போ காமிக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துலலாம் உள்ளே போயிடக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு இது. அந்த இடத்துல உள்ளே சுத்தமாக தண்ணி எதுவுமே உள்ளே போயிடக்கூடாது. அந்த அடியில் அந்த மூலையில் பாருங்கள், இந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அழுக்கு போய் உட்காந்துக்கும். அது நம்மளால் எடுக்கவே முடியாது. அந்த ப்ரெஷ்ஷை வச்சு நான் பண்ணலாமான்னு பார்த்தா அந்த ப்ரெஷ்ஷுமே உள்ளே போல். சரி, அந்த இடத்துல கொஞ்சமாக பேஸ்ட் அப்ளை பண்ணி விட்டுட்டேன். இப்போ நான் கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டேன். இப்போ விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, நம்ம ஒரு துணியை வச்சு தொடச்சி எடுத்துடலாம். பாருங்கள், எங்கிட்ட ஒரு ட்ரை க்ளோத் ஒன்று இருந்துச்சு. அந்த ட்ரை க்ளோத் வச்சு நான் நல்லாவே துடைக்கிறேன். நல்லா ஈர துணியில் துடைக்க வேண்டியதில்லை. இது மாதிரி ஒரு ட்ரை க்ளோத்லேயே நீங்கள் துடைச்சி எடுத்துருங்க, அது நல்லா சுத்தமாகிடும். இந்த லைட்டு போடாமல் விட்டுருந்தோம், பெரிய இந்த லைட்டு இப்போ போட்டு விட்டுருக்குற பாருங்கள், நல்லா பளிச்சுன்னு க்ளீனாக இருக்குது. உங்களுக்கே தெரியுதா இப்போ அதில்.
இப்படியே சுற்றி எல்லா இடத்துலையுமே நல்லா அந்த துணி வச்சு நல்லா துடைச்சி எடுத்து க்ளீன் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தான் அழுக்கு இருக்குன்னா நீங்கள் உடனே துணி வச்சு துடைச்சி எடுத்தாலே போதும். இந்த மாதிரி ரொம்ப நாள் ஆயிடுச்சு இன்னும் துணி வச்சு துடைச்சாலுமே அது அவ்வளோ க்ளீனாலாம் தெரியாது அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு இப்படி துடைச்சி எடுத்துக்கோங்க. உள்ளெல்லாம் இந்த உங்களுக்கு கை விட்டு துடைக்க முடிஞ்ச இடத்துல எல்லாமே துடைச்சி எடுத்துருங்க. இல்லாத இடத்துல பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குது பாருங்கள். இந்த இல்லாத இடத்துலலாம் நீங்கள் கை வச்சு துடைக்க முடியாத இடம்லாம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ப்ரெஷ் வச்சு பாருங்கள், இல்லாட்டி டூத் பிக்ஸில் கூட அப்படி குத்தி விட்டு எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க. இப்படி துடைச்சி எடுத்தாலே போதும், மிக்ஸி அவ்வளோ க்ளீன் ஆகிடும். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் இப்படி தான் க்ளீன் பண்ணுறாங்க. சாரி, எனக்கு தெரியல, க்ளீன் பண்ணுறாங்க. அதே மாதிரி போன ஒரு வீடியோவில் நான் கமெண்ட்ஸில் பார்த்துருந்துச்சு. எப்படின்னா, நான் பேசி வரதுக்குள்ளே பொழுது விடிஞ்சிரும், அப்புறம் நான் ரொம்ப மெல்ல பேசுகிறேன்னு நல்லா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி நான் மெல்ல பேசுகிறது இல்லை. நான் பார்த்தீங்கன்னா எனக்கு தனியாக நான் மைக்கை யூஸ் பண்ணி பேசலை. மைக்கை யூஸ் பண்ணி பேசியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். நான் வந்துட்டு என்னோடய ஃபோன்லேயே வச்சு பேசுகிறனால அதில் நம்ம எப்படி நம்ம ஃபோனில் வச்சு பேசும்போது நாம் பார்க்கும்போது அது ரொம்ப சவுண்டாக கேட்கும். ஆனால் வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சவுண்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நான் கூடிய சீக்கிரம் ஒரு மைக்கு வாங்குகிறேன். மைக்கை வாங்கியே நானும் நல்லா சவுண்டாக வீடியோ எடுத்து போடுறேன். அது வரைக்கும் சாரி, ரொம்ப கம்மியாக தான் சவுண்டு, ரொம்ப கம்மி சவுண்டாக தான் நான் பேசுகிறேன்னு ரொம்ப ரொம்ப சாரி. அப்புறம் மெல்ல பேசுகிறேங்கிறதே நான் வந்துட்டு ஒரு நியூ யூடியூபரில் எனக்கு அவ்வளோக்கும் எனக்கே தெரியல. நான் எப்படி பேசுகிறேங்கிறதே எனக்கும் சரியாக தெரியலன்னு. ஏன்னா நான் தமிழில் வேறு பேசுகிறேன், பார்த்து வேறு பேசணும். நிறைய தப்பாக பேசி அப்புறம் வேறு எதுவும் ஆகிடுமோங்கிற பயம் இருந்துச்சு உள்ளுக்குள்ளே. நான் நெக்ஸ்ட்டு எல்லா வீடியோவில் நான் இனிமேட்டு பார்த்து பேசுகிறேன். நல்லா சவுண்டாக, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா சவுண்டாக பேசுகிறேன். இப்போ பாருங்கள், இந்த அழுக்கு இருக்கிற இடத்துல எல்லா இடத்துலையுமே நான் போட்டு துணி வச்சு துடைச்சிட்டேன். என்னால் கை வச்சு துடைக்க முடியாத இடத்துல நான் இந்த மாதிரி டூத் பிக்ஸை வச்சு இப்படி குத்தி எடுத்து க்ளீன் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாருங்கள் மிக்ஸி எப்படி இருக்குன்னு. அப்போ எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குது தானே? ஆனால் இந்த அளவுக்கு விடாமல் நீங்கள் உடனே மிக்ஸி க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தால் எந்த பிரச்சனையும் இருக்காது. இதெல்லாம் ஒரு வேலையாக இருக்காது. நான் இப்போ இவ்வளோ தூரம் நான் பசங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கோசரம் மட்டும் நான் க்ளீன் பண்ணாமல் விட்டு இப்போ இந்த அளவுக்கு ஆகி போச்சு என் மிக்ஸி. இப்போ பாருங்கள், நான் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். பாருங்கள், அப்போவும் அந்த அடியில் அந்த கை வைக்கிற அந்த இடத்துலலாம் பாருங்கள் நிறையவே இருந்துச்சு. அதெல்லாம் மெல்ல குத்தி விட்டு எல்லாம் அந்த வீடியோவில் எடுக்கல, ஓரளவுக்கு க்ளீன் பண்ணுறது தான் எடுத்துருக்குறோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி உங்களோட மிக்ஸியும் க்ளீன் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் எனக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது தானே? கடைசியாக நான் பார்த்தீங்கன்னா அந்த ஈரத்துணி வச்சு லைட்டாக கொஞ்சமாக துணி ஈரம் பண்ணிவிட்டு அந்த ஈரத்துணியில் லைட்டாக துடைச்சி எடுத்துட்டேன். இப்போ பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது? ஓகே, அவ்வளோதான். இந்த நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு புதுசாக வேறு ஏதோ ஒரு டிப்ஸு சொல்கிறேன்.